காந்தியும் ஏன் இந்த தாய்மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஏன் தாய்மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? தாய்க்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு மனிதனும் தன் தாய்மொழிக்கும் கொடுக்க வேண்டும். சரி, இருக்கட்டும். எல்லாருடைய மொழி பேசிட்டோம். காந்தியோட குஜராத்தி பேசிட்டோம், தாகூருடைய வங்காளம் பேசிட்டோம். தமிழ் மொழியில என்னையா இருக்கு? இவ்வளவு பேர் வர்றீங்க, உலக நாடு முழுவதும் நீங்க தான் இருக்கேங்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் உங்க மொழி தான் பெருசுங்கிறீங்க. என்ன இருக்கு தெரிஞ்சுக்கிறதுல நம்ம என் மொழி அப்படின்னு சொல்றோம். என்ன இருக்குன்னா பதில் தெரியல. உலகம் முழுவதும் 7000 மொழிகள் இருக்கு. இந்த 7000 மொழியில 200க்கும் குறைவான மொழி தான் எழுத்து வடிவத்தில் இருக்கு. நிறைய மொழிக்கு எழுத்து வடிவம் இல்ல. இந்த 200 மொழிகள் இருக்குல்ல, இதுல 6 மொழி தான் செம்மொழி. ஏன் அதனால அந்த 200 மொழி எழுத்து வடிவம் தான். அந்த 6ல என்ன சிறப்புனா, இன்னைக்கு உலகம் முழுவதும் அதிக பேர் பயன்படுத்துற இங்கிலீஷ் இருக்குல்ல, அந்த இங்கிலீஷுக்கு சொந்தமான எழுத்துக்கள் முழுவதும் அவங்க இல்ல. லத்தீன்ல இருந்து ஆட்டையை போட்டது, அங்க இருந்து எடுத்துட்டு வந்தது, இங்க இருந்து சுட்டுட்டு வந்தது இருக்கு. ஆனா 6 மொழிகளுக்கு மட்டும்தான் சொந்த எழுத்துக்கள் இருக்கு. கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். இப்ப இந்த மொழிகள்லாம் வழக்குல இருக்கிற தொன்மையான மொழி எது அப்படின்னு தேடி பார்த்தா தோண்ட தோண்ட கிடைச்சிட்டே. தம்பி 16000 வருடம் இருக்கு. அதுக்கான சான்று நம்ம கிட்ட இல்ல. ஆனா சொல்லிக்கலாம்னு வைங்களேன், 2000 வருடம் இல்ல 3000 வருடத்துக்கு முன்பே தொல்காப்பியம் ஒண்ணு எழுதி, தொல்காப்பியம் எதையோ கிறுக்கல, ஒரு மொழிக்கான இலக்கணத்தை வடிச்சு வச்சிருக்காங்க. நம்மள எப்படி ஒரு மொழி இப்படிதான் இருக்கணுங்கிற இலக்கணத்தை 3000 வருஷத்துக்கு முன்னாடி படைச்ச பெருமையும் தொன்மையும் நமக்கு. பழமையான கலாச்சாரங்க அப்படின்னு எகிப்துல நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? தோண்ட தோண்ட சடலங்கள் வரும், பிணங்கள் வரும். ஆனா கீழடியில தோண்டுனா தமிழ் எழுத்துக்கள் வரும். மண் பானையில சுட்ட மண்ணில எழுதி வச்ச தமிழ் எழுத்துக்கள் வரும். உலகில் ஒரு மொழி நாகரிகத்தால் பண்பாட்டால் அடையாளப்படுத்தப்படுதுன்னா அந்த பெருமையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக வேண்டியது கடமைன்னா ஊர் முழுக்க இந்த பெரியவர்கள் எல்லாம் மூச்சை விட்டு பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற விழாக்கள் நடத்திட்டு இருக்காங்க. சரி, அடுத்த தலைமுறைக்கு இதுல என்னங்க லாபம் அப்படின்னு நீங்க கேட்க. இந்த மொழி சும்மா போற போக்குல உருவானது இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வேணும்ல. ஏன் அந்த மொழியை நேசிக்கிறீங்க? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? சந்தை 236 247. நல்லா கை இருக்காது பேரு. தயிர் பச்சு தயிராயி தப்பா சொல்றதுக்கு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நான் நிறைய தப்பா சொல்லி அடி வாங்கி அப்படிதான் தெரிஞ்சிருக்கேன். நம்ம தப்பு பண்ணா திருந்த முடியாது. தயவு செஞ்சு கத்துக்கோங்க. தப்பு பண்ண தயவு செஞ்சு தயங்காது. 247 எழுத்துல உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. உயிர் மெய் எழுத்துக்கள் எத்தனை? 216. சரி, பாடம் எடுத்தது போதும். இப்ப விஷயத்துக்கு வந்து, இப்ப இந்த அப்ப தம்பி ஆனா ஆப்பிள் சொல்லுங்க. ஆனா அம்மாயா தயவு செஞ்சு பாத்துக்கிறீங்க. ஏ ஃபார் தான் ஆப்பிள், ஆ ஃபார் ஆப்பிள் இல்ல. எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அம்மா ஒண்ணுதான் இருக்கு, அதையும் தள்ளிடாதீங்க. உயிரெழுத்துக்கள் ஆ ஆ இ ஈ ஊ ஊலாம் இருக்குல்ல. மெய்யெழுத்துக்கள் என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. இப்ப யாரும் அங்க இருந்து வந்து வகுப்படுத்திட்டு இருக்காங்க. நான் அதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு ரொம்ப பிரியத்தோட வந்து, இந்த மொழி எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சாப்பாடு இல்லாம ஒரு வாரம் இருக்கலாமா உயிரோட? தண்ணி இல்லாம ஒரு 2 நாள் உயிரோட இருக்கலாமா? எது இல்லைன்னா உடனே நின்று போகும். காற்று O2 வச்சுக்கலாம், ஆக்சிஜன் வச்சுக்கலாம், தமிழ்ல காற்றுன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம இப்ப தமிழுக்கு வந்துருவோம். காற்று O2ல இருந்து காற்றுக்கு வந்துட்டோம். இந்த காற்று இல்லைன்னா உயிர் போயிடும். அப்படித்தானே? ஆடு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, வாயில இருந்து வெளியே காத்து வரும். ஆடு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, ஈடு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, ஊடு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. இந்த உச்சரிப்புகளில் உங்கள் உடலில் இருந்து காற்று வெளியே போகும். அதனால உயிர் எழுத்து. உயிர் தனியாக இயங்கும். உடம்போட இருந்தாலும் உயிர் இயங்கும், உடம்போட இல்லாட்டியும் உயிர் இயங்கும். ஆனா மெய் உயிர் இல்லைன்னா உடம்பு இயங்குமா? உயிர் இல்லைன்னா இந்த உடம்பு இயங்குமா? இயங்காதானே? இக்குன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. இக்கு ஈ உயிர் எழுத்து தானே. அந்த ஈ வராம இக்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. உச்சரிக்க வைப்போம்.
வருதா? வருதா? வராது. அதனால மெய் எழுத்து. உயிரும் மெய்யும் சேர்ந்தா உயிர் மெய். அம்மா காற்று போய் நின்று மறுபடியும் வெளியே வரும், அதனால உயிர் மெய். காற்று இந்த உடலோடு வெளியே வந்தா அது உயிர், உள்ளே நின்றா மெய், வந்து போனா உயிர் மெய். அர்த்தத்தோடு படைக்கப்பட்ட மொழி நம் தாய்மொழி. மற்ற மொழிகளை இல்லாத சிறப்பு நான் அடிச்சுக்கிட்டே போலாம். ஒண்ணு இல்லை, ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. முத்து, மு இத்து. தமிழ், தா மீ இல். கவிதா, கா வி தா. ஆங்கிலத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. முத்து, எம் யூ டி ஹெச் யூ. மூ போடனால 2 வார்த்தை வேணும். இங்கிலீஷ் 5 எழுத்து போடணும், 6 எழுத்து வரணும். ஆனா ஒளி கணக்குல இருந்து மூச்சு போய் வர்ற கணக்கு வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்ட மொழி நம் தாய்மொழி. அதனாலதான் திருப்புகழையும் தேவாரத்தையும் பேசி பேச்சு வராத குழந்தைகளுக்கு ஸ்பீச் தெரபிய உலக மருத்துவம் கொடுத்துக்கிட்டு தமிழ் மொழியா. இந்த மொழியில இவ்வளவு சிறப்பு இருக்குங்க. சரி, இத வச்சு நான் என்ன பண்றது? சரி இருக்கட்டுமே, அது ஒரு ஓரமா இருக்கட்டுமே, எனக்கு எதுக்கு கழுத? இந்த கேள்வி தானே எனக்கு இருக்கு. யாவர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் தம்பி சொன்னார்ல. அப்படி சொன்ன பாரதிக்கு தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ் போல 9-10 மொழி தெரிஞ்சிருக்கு. தமிழ்தான் ஞான முதல் மொழி அப்படின்னு தேவனைய பாவனர் சும்மா சொல்ல. அந்த மனுஷனுக்கு 20 மொழி தெரியும். 20 மொழியை படிச்சு விட்டா தமிழ் தான் முதல் ஞான மொழி அதான் சொன்னார். இன்னைக்கு உலகம் முழுவதும் வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படியே கொரியன் கல்ச்சருக்கு